பாருங்க, அலசன்களுடன் தாக்கம். அலசன்கள்ல கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் போது, கூட்டத்தின் வழி கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் போது இலத்திரனை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆற்றல் அதிகரிக்கிறதால ஒட்சியேட்டியாக தொழிற்படும் ஆற்றல் அதிகரிக்கும். இப்ப கந்தகம் புளோரினோட தாக்கும் போது, பொஸ்பரஸ் புளோரினோட தாக்கும் போதும் அதன் ஒட்சியேற்றும் வலிமைகளை நாங்கள் ஒப்பிட்டிருந்த நாங்கள் கந்தகம் வலிமையான ஒரு ஒட்சியேற்றும் கருவி. இது புளோரின் வலிமையான ஒரு ஒட்சியேற்றும் கருவி. கந்தகத்தை +6 வரை ஒட்சியேட், கந்தகத்தை +6 வரை ஒட்சியேட். சரியா? சல்பர் F2 ஓட தாக்கி SF6 என்று சொல்லப்படுகின்ற ஒரு மூலக்கூட்டு சூத்திரத்தை உருவாக்கும். இதுல கந்தகம் தன் உயர் ஒட்சியேற்ற நிலையில இருக்கு, உறுதியாகவும் இருக்கு. அதே போல SF4 என்ற சேர்வையும் தோற்றுவிக்கு. ஆனால் குளோரினுக்கு இப்படியான சேர்வைகள் இல்லை. கந்தகம் குளோரினால் ஒட்சியேற்றப்பட்டால் SCl2, ஏற்கனவே நாங்கள் ஆவர்த்தனத்துல பார்த்திருக்கிறோம் குளோரைட்டுகள் சொல்லி, கந்தகத்தின் குளோரைட்ல SCl2 தான் எழுதியிருக்கு. அதே மாதிரி S2Cl2 என்ற குளோரைட்டும் கந்தகத்துக்கு குளோரின் தோற்றிருக்கும், அதாவது +1 +4லயோ +6லயோ உறுதியான ஒரு சூத்திரத்தை உருவாக்குவதில்லை. இந்த குளோரின் நடத்தை போலதான் புரோமினதும் அயடினதும் நடத்தைகள் இருக்கும். புளோரின் கந்தகத்தை SF6 வரை ஒட்சியேற்றும், +4 வரையும் ஒட்சியேற்றும். குளோரினால +2 +1 ஒட்சியேற்ற நிலைக்கு தான் ஒட்சியேற்ற முடியும். அதே போலதான் Br2 I2. Br2 I2 இதே ஒத்ததாக்கம் தான், குளோரின் ஒத்ததாக்கம். அப்ப கந்தகத்துக்கு நாங்கள் Br2 ஓட தாக்கம் போட்டாலும் SBr2 வரும், S2Br2 வரும். கந்தகத்துக்கு I2 ஓட தாக்கம் போட்டாலும் Si2 வரும், S2I2. அப்ப இவற்றுக்கு 4 அல்லது 6 ஒட்சியேற்ற நிலைகளாக எடுக்காது. இதுல இருந்து இந்த 17ஆம் கூட்ட மூலகத்தின் ஒட்சியேற்றும் வலிமை கீழிருந்து மேல் நோக்கி அதிகரிக்குது என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். சில தாக்கங்கள் சில கூற்றுகளுக்கு ஆதாரமாக அமையும். சரியா? இதுல ஜெனரல் கெமிஸ்ட்ரியில
துணையிடை ஈர்ப்பு விசைகள் சம்பந்தமாக கதைக்கும் போது அவற்றின் கொதிநிலையை இந்த துணையிடை ஈர்ப்பு விசைகள் பாதிக்கிறது சம்பந்தமாக விரைவுகள் பார்த்திருப்பீங்க. இங்க 16ஆம் கூட்ட மூலகங்கள் தோற்றுவிக்கின்ற ஐதரைட்டுகள் சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்குது. அதாவது 16ஆம் கூட்டத்தில் தானே 16ஆம் கூட்டத்தில் தோற்றுவிக்கின்ற ஐதரைட்டுகள். உதாரணத்துக்கு H2O, H2S, H2SC, H2TE. இவற்றின் உருகுநிலை கொதிநிலை வேறுபாடுகளும் மைய அணுவுக்கும் ஐதரசனுக்கும் இடையிலான பிணைப்பு நீளங்கள், அவற்றுக்கிடையிலான பிணைப்பு கோணங்கள் தொடர்பான ஒரு ஒப்பீடு இன்ஆர்கானிக்ல தரப்பட்டிருக்கு. நீங்கள் ஜெனரல் கெமிஸ்ட்ரியில அதிண்ட 14ஆம் கூட்டத்தின் ஐதரைட்டுகள், 15ஆம் கூட்டத்தின் ஐதரைட்டுகள், இதே மாதிரி 17ஆம் கூட்டத்தின் ஐதரைட்டுகள் சொல்லி 4 ஐதரைட்டுகளையும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நான் இந்த 4 ஐதரைட்டுகளுடைய ஆவர்த்தன போக்குவரத்து கொதிநிலைகளுக்குரிய மாறலை இந்த அழகிலே ஒரு முறை திருப்பி சொல்லிக் கொண்டு போகலாம் என்று நினைக்கிறேன். இப்ப இந்த 16ஆம் கூட்ட மூலகத்தின் ஐதரைட்டுகளை பார்த்துட்டு 4ஆம் வகுப்புல 14ஆம் கூட்டத்தின்டையும் 15ஆம் கூட்டத்தின்டையும் 17ஆம் கூட்டத்தின்டையும் 4 கூட்டங்களுடைய ஐதரைட்டுகளுடைய போக்குகள் சம்பந்தமாக கதைப்போம். இன்றைக்கு நாங்கள் 16ஆம் கூட்ட மூலக ஐதரைட்டுகளை பார்த்துக்கொள்ளலாம். தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. கூட்டம் 16இன் ஐதரைட்டுகள். கூட்டம் 16இன் ஐதரைட்டுகள். கூட்டம் 16இன் ஐதரைட்டுகள். கூட்டம் 16இன் ஐதரைட்டுகள். சரியா? இந்த தகவல்களை ஒரு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. H2O, H2S, H2SC, H2TE ஐதரைட்டுகள். இதுல உருகு நிலை, பாகை சி அலகில தரப்பட்டிருக்கு. நீரினுடைய உருகுநிலை வெளியமுக்கம் ஒரு ஏற்றியமாக இருக்கும்போது சைவர் பாகை சி, வெளியமுக்கம் ஒரு ஏற்றியமாக இருக்கும்போது சைவர் பாகை சி. H2S உருகுநிலை சய 85.6 பாகை சி. H2SC சய 65.7 பாகை சி. இது சய 51 பாகை சி. இதுல மிகவும் உருகுநிலை கூடிய மூலகமாக 0 பாகை சியுடைய நீர் காணப்படுகிறது. நீங்கள் குறித்துக்கொள். அதே போல கொதிநிலை
அதுவும் பாகை சி அளவுக்குரியது. நீரினுடைய கொதிநிலை 100 பாகை சி. H2S கொதிநிலை 60.3 பாகை சி. 60.3 பாகை சி. 41.3 பாகை சி. H2TE 4.0 பாகை சி. அதாவது கொதிநிலையும் இதே போக்கில தான் காணப்படுகிறது. உருகு நிலையை விட கொதிநிலை உயர்வா இருக்கும். கொதிநிலையிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா நீருக்குத்தான் கொதிநிலை கூட, மற்ற எல்லாத்துக்கும் சயவிலை இருக்கு. நீருக்கு 100 பாகை சி. ஏன் இந்த அதிகரிப்பு நீருக்கு இருக்கு என்பதுதான் இந்த பிரச்சனை. இதை நாங்கள் துணையிட ஈர்ப்ப வச்சுக்கொண்டு விளக்க வேண்டும். பிணைப்பு நீளம் மைய அணுவுக்கும் ஐதர்சனுக்கும் இடையிலான பிணைப்பு நீளம் பிக்கோமீட்டர் அலகில தரப்பட்டிருக்கு. நீருக்கு ஒட்சிஜனுக்கும் இடையில 96 பிக்கோமீட்டர், சல்பருக்கும் ஐதர்சனுக்கும் இடையில 134 பிக்கோமீட்டர். இது 146 பிக்கோமீட்டர், 169 பிக்கோமீட்டர். சாதாரணமாக மைய அணுவினுடைய ஆரை அதிகரிப்பதன் காரணமாக பிணைப்பு நீளம் அதிகரிக்கிறது. கூட்டத்தின் வழியே ஐதரைட்டுகள்ட பிணைப்பு நீளம் அணுவாரை அதிகரிப்போடு அதிகரிக்குது. 96, 134, 146, 166. பிணைப்பு கோணம், பிணைப்பு கோணம் பாகையிலே அளவிடப்பட்டது. இது 104.5. நீரினுடைய பிணைப்பு கோணம் 104.5. H2S பிணைப்பு கோணம் கிட்டத்தட்ட 92.1. கலப்பு ஓபிட்டல்கள் நான்முகி வடிவத்துல காணப்படும். sp3 கலப்பு ஓபிட்டல்கள் நான்முகி வடிவத்துல காணப்படும். அப்ப H2O ஒட்சிஜன் கலப்பாக நான்முகியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏனென்று சொன்னால் அது 109 பாகை 28 கலை, இதுல 2 தனிச்சோடி இருக்கிறதால அந்த பிணைப்புகள் கொஞ்சம் நெருக்கப்பட அது 104.5 பாகைசியாக இருக்கலாம். ஆனா H2S பார்க்கும் 2 தனிச்சோடு தான் இருக்கு. ஆனால் பிணைப்பு கோணம் மேலும் குறையுது, 92 பாகை சி அன்மிக்கு. அதே நேரத்தில் H2S பார்த்தோம்னா 91, H2TE பார்த்தோம்னா 90. அப்ப பிணைப்பு கோணம் 90 அல்லது 91 மிகவும் அண்மையில் உள்ளது என்பது மைய அணு கலப்பாக்கத்திற்கு உட்பட்டு இருக்குதா என்ற கேள்வியை தோற்றுவிக்கும். ஏன் அணு ஓபிட்டல்களுக்கு இடையிலான கோணம் தான் 90 பாகை. 2 பி அணு ஓபிட்டல்களுக்கு இடப்பட்ட கோணம் தான் 90 பாகை. கலப்பாக்கத்துல உட்பட்டிருந்தால் sp3 கலப்பு ஓபிட்டலுக்கு 109 பாகை 28 கலையா இருக்கும். சரி, தனிச்சோடிகளால தள்ளுவிசை ஏற்படப்படுறதுனா கோணம் கொஞ்சம் குறையலாம், ஆனால் 90ஆகவே வர வாய்ப்பில்லை தான். ஆகவே இது கலப்பாக்கத்துக்கு உட்பட்டிருக்குதா என்பதே ஒரு வினாவாக மாறப்போகும். உண்மையிலேயே H2TE கலப்பு ஓபிட்டல் தான் இருக்கா இல்ல அணு ஓபிட்டல் தான் மேற்பொருந்தாண்ட கேள்வியை இது தோற்றுவிக்கும். இது அணு ஓபிட்டல்கள் மேற்பொருந்துறதுக்கான வாய்ப்பாக இருக்கு. சரிதான். கூட்டத்தின் வழியே போகும்போது பிணைப்பு கோணம் நெருங்குது, ஆரை நெருங்குது, 90 நெருங்குது, 90க்கு சமனாகவும் வருது டெலூரியத்துக்கு. இது 92.1, 91, 90. அப்ப இவ்வளவு கிட்டத்தட்ட 90 முடியும். அப்ப பி ஓபிட்டல்கள் தான் மேற்பொருந்துற போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். இந்த கட்டமைப்பை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஆக்சிஜன், ஒட்சிஜனுக்கு மின்னழுத்தன்மை கூட. பிணைப்பு இலத்திரங்கள் கருவை நோக்கி கவரப்படுவதால பிணைப்புகளுக்கு இடையில தள்ளிவிசை தொழிற்பட்டு இதுக்கு பிணைப்பு கோணம் உயர்வாக இருக்கிறதுல நியாயம் இருக்கு. இங்கேயும் நாங்கள் கட்டமைப்பை பார்த்தால்
ஒட்சிஜனிலும் கந்தகத்துக்கு மின்னகத்தன்மை குறைவு. அப்ப இவற்ற பிணைப்பிலத்திரங்கள் ஒட்சிஜன் மைய அணுவுக்கு வந்த மாதிரி கந்தகத்துக்கு மிகவும் நெருங்கி வராது, ஒரு கொஞ்ச தூரத்திலான இருக்கு. அப்ப பிணைப்புகளுக்கு இடையிலான தள்ளு விசை குறையும். தள்ளு விசை குறைந்து பிணைப்பு கோணம் குறையும். அதான் பெருமானம் தந்திருக்கு பிணைப்பு கோணம் 104.5 92. கிட்டத்தட்ட இது 90க்கு வருது. இது கிட்டத்தட்ட 104 கீறோம் நாங்க கீறும்போது. தொண்ணூற்றி 2.1. அப்ப இது கிட்டத்தட்ட 90 தான். இது 90, 91, இது 90. அப்ப பிணைப்பு கோணம் குறைகிறதுக்கு காரணம் என்ன? பிணைப்பு கோணம் குறைகிறதுக்கு காரணம் என்ன? தீட்டா 1 விட தீட்டா 2 சிறிதா இருக்கு, தீட்டா 2 விட தீட்டா 3 சிறிதா இருக்கு, தீட்டா 3 விட தீட்டா 4 சிறிதா இருக்கு. அளவு ரீதியாக நாங்கள் பார்க்கும்போது இது விளங்குது. மைய அணுவின் மின்னதுத்தன்மை குறைகிறதுன்னு ஒரு காரணம். மைய அணுவினுடைய மின்னதுத்தன்மை குறையும் போது பிணைப்பிலத்திரங்கள் மைய அணுவை நோக்கி கவரப்படுகின்ற ஆற்றல் குறைஞ்சு பிணைப்பு ஜோடிகளுக்கு இடையிலான தள்ளு விசை குறையுது. பாருங்க, இதுல இருக்கிற பிணைப்பு ஜோடி இலத்திரன் இது 2.1, இது 2.5. கொஞ்சம் கூட இப்ப இதுல இருக்குமெண்டா இது 3.5. அப்ப இந்த பிணைப்பிலத்திரன் ஒட்சனுக்கு மிகவும் நெருங்கி வரும். அப்ப நெருங்கி வரும்போது பிணைப்புகளுக்கு இடையில தள்ளு விசை தொழிற்படும். உதாரணத்துக்கு சுயாதீனமாக இயங்கக்கூடிய 2 பிணைச்சல்கள், இதுல ஒரு மைய அச்சு பற்றி சுயாதீனமாக இயங்கக்கூடிய 2 பிணைச்சல்கள் இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். இது இப்படி ஒன்றோடு ஒன்று சுழலக்கூடியது, கிட்டத்தட்ட ஒரு கவராயத்தை ஒத்தது, மரவாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒத்த ஏற்றத்தை உடைய 2 கோலங்கள் பொருத்தப்பட்டிருக்கு, ஒத்த ஏற்றம். அப்ப இதுக்கிடையில தள்ளு விசை ஒன்று தொழிற்படும், ஒத்தேற்றம் ஒன்று தள்ளும். தள்ளு விசை தொழிற்படைக்க இப்ப இதுல ஒரு கோணம் இருக்கு, இதை தீட்டா 2 வச்சுக்கொள்ளும். இப்ப இந்த ஏற்றத்தை கொஞ்சம் மேல நகர்த்தி கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? ஏற்றம் ஒன்று நெருங்குறதால தள்ளு விசை கூட தொழிற்படும். அப்ப இந்த கோல் என்ன செய்யும் சொன்னால் விரியும். இதுதான் இங்க ஒட்சிதல்ல நடக்கிறது, தீட்டா 2. இதுல இருக்க இலத்திரன் இங்க இருக்கு, இங்க இருக்க போடும். ஒட்சிதல்ல வரைக்கும் இலத்திரன் இங்க வரும். அப்ப தள்ளு விசை தொழிற்படைக்க இந்த பிணைப்பு விரியும். அப்ப நீர்ல இருக்கிற OH பிணைப்பு கூடுதலான பிணைப்பு கோணத்தை காண்பிக்கிறதுக்கு மைய அணுவின் மின்னதுத்தன்மையும் ஒரு காரணம். இதே கதைதான் இங்காலையும் அங்க உறைஞ்சி கொண்டு போகும். இப்ப நீங்க இதே நல்ல வடிவம் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒரு கவராயம் 2 நீரேற்றப்பட்ட துணிக்கைகள் இதுல காணப்படுது, ஒத்தேற்றம் ஒன்று தள்ளும். அப்ப தள்ளைக்கும் இதுல ஒரு கோணம் இருக்கும், பிணைப்பு கோணம். இப்ப இந்த 2 கோளங்களையும் இந்த கோளின் வழியை நகர்த்தி கொண்டு நெருக்கமாக கொண்டு வரும்போது என்ன நடக்கும்? ஏற்றங்கள் ஒன்று நெருங்குறதால தள்ளும். அப்ப தள்ளைக்க இன்னும் பிரியும், விரிய பிணைப்பு கோணம் கூடும். அப்ப ஒட்சனுக்கு மின்னதுத்தன்மை கூட, கந்தகத்திலும் ஒட்சனுக்கு மின்னதுத்தன்மை கூட. அப்ப இந்த பிணைப்பிலத்திரங்கள் கந்தகத்தில இருந்து ஒட்சனை நோக்கி நகரும். அப்ப பிணைப்பு கோணம் அதிகரிக்கும். ஆனா இதுகள் 92, இது 91, இது 90, இது சந்தேகத்தை ஏற்படுத்துது. உண்மையிலேயே மைய அணு இங்க கலப்பாக்கத்துல ஈடுபடுதா அல்லது கலப்பில ஈடுபடாமல் அணுவோபிட்டலாகவே மேற்பொருந்தான ஒரு சந்தேகம் இந்த உண்மை பெருமானத்திலிருந்து ஏற்படுத்தப்படுது. சரிதான், இந்த படத்தையும் கீறிக்கொள்ளுங்க. நீரின் கந்தகத்தின் செலேனியம் டெலூரியத்தின் ஐதரைட்டுகள், அவற்றின் ஐதரைட்டுகளுக்கும் பிணைப்பு கோணங்களோடு தொடர்படுத்திக் கொள்ளும்.
சரி, எழுதி கொள்ளுங்க. இங்கு இங்கு H2S H2S H2SC H2TE என்பவற்றின் பிணைப்பு கோணம் இங்கு H2S H2SC H2TE என்பவற்றின் பிணைப்பு கோணம் 90 பாகையை அண்மித்துள்ளது. 90 பாகையை அண்மித்துள்ளது. பாகையை அண்மித்துள்ளது. அதிலும் H2SC H2TE என்பன H2SC H2TE என்பன மிகவும் 90 அண்மித்திருப்பதானது மிகவும் 90 அண்மித்திருப்பதானது மிகவும் 90 அண்மித்திருப்பதானது மிகவும் 90 அண்மித்திருப்பதானது ஐதரசனுடன் பிணைப்பை உருவாக்குவதற்கு ஐதரசனுடன் பிணைப்பை உருவாக்குவதற்கு ஐதரசனுடன் பிணைப்பை உருவாக்குவதற்கு ஐதரசனுடன் பிணைப்பை உருவாக்குவதற்கு தூய p ஆர்பிட்டல்களை தூய p ஆர்பிட்டல்களை தூய p ஆர்பிட்டல்களை பயன்படுத்துகின்றது எனலாம். தூய p ஆர்பிட்டல்களை பயன்படுத்துகின்றது எனலாம். p ஆர்பிட்டல்கள்லாம் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை. p ஆர்பிட்டல்களுக்கு இடப்பட்ட கோணம் தான் 90 பாகை. கலப்பு என்றா கட்டாயம் என்ன செய்யும்? 109 பாகை 28 கலையிலிருந்து கொஞ்சம் தான் குறையும். இது 91 90 இருக்கிறது. அப்ப இந்த சேர்வைகளை உருவாக்கும் போது தூய p ஆர்பிட்டல்களை பங்களிப்பு செய்து என்று குறிப்பிடலாம். தூய p ஆர்பிட்டல்களை பயன்படுத்துகின்றது எனலாம்.
சரியா? இதுண்ட கடைசி நோட்ஸ் நான் வேணுமென்றா அடுத்த வகுப்பு தரலாம். உங்களுக்கு கவரேஜ் பிரச்சனையா இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, நாங்கள் இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். இந்த தரவுக்குரிய நோட்ஸை நான் நாளைக்கு புரிய தந்துட்டு 14ஆம் கூட்டம், 15ஆம் கூட்டம், 16ஆம் கூட்டம், 17ஆம் கூட்டத்தின் ஐதரைட்டுகள்கிட்ட கொதிநிலை என்ற போக்கை நாங்கள் ஒருக்கா பார்த்து கொள்ளலாம். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தால் அவருக்கு அந்த நோட்ஸை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சரி, உங்களுக்கு அடுத்த வகுப்பு இருக்குமான்னு நினைக்கிறேன். ஆகவே நான் இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்றேன். சரியா?